நடந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2017 அவருடைய பாஸ்போர்ட் அவங்கள்ட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தலால் மஹதிக்கு ஒரு மயக்க ஊசி, இன்னொரு நர்ஸோட துணையோட ஒரு மயக்க ஊசி போட்டிருக்காங்க. அந்த மயக்க ஊசி டோசேஜ் அதிகமா ஆனதால தலால் மஹதி அங்கேயே இறந்துடுறாரு. இப்ப இறந்ததுக்கு பிறகு ஏமன் நாட்டில் ஒரு கொலை செஞ்சுட்டா மரண தண்டனை கொடுத்துருவாங்களே அப்படின்னு பயந்து நிமிஷா என்ன செஞ்சுட்டாங்கன்னா அவருடைய உடல்களை பல துண்டுகளா வெட்டி அங்க இருக்கக்கூடிய ஒரு டேங்க்ல ஒழிச்சிட்டு இவங்க தலைமறைவாயிடுறாங்க. அப்புறம் ஏமன் நாட்டு காவல்துறை நிமிஷாவை 2018 கைதும் செஞ்சிடறாங்க. ஓகே, இப்போ தலால் மஹதியோட குடும்பத்தார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க வந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாரு, பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சாருன்னு சொல்றது எல்லாமே ஒரு வதந்திங்க, அதெல்லாம் பொய். ஒருவேளை அப்படி இருந்திருந்தா நிமிஷா இந்த விஷயத்தெல்லாம் ஏமன் நீதிமன்றத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க அந்த விஷயத்தை எதுவுமே சொல்லல. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பண்ணாங்க, அப்ப அவங்களுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடால கொலை செய்யப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குடும்பத்தார் சொல்லிட்டு நிமிஷாவுக்கு மரண தண்டனை கொடுத்தே தீரணும் சொல்லி அவங்களுடைய குடும்பத்தார் அங்க உறுதியா இருக்கிறாங்க. இப்ப ஏமன் நாட்டுடைய ஒரு சட்டம் என்ன அப்படின்னா, கொலைக்கு பதில் அங்க மரண தண்டனை கொடுக்கப்படும்.